எதிர்நீச்சல் சீரியலில் குணசேகரன் பெண்கள்கிட்ட தோற்று போவாரா அப்படின்னு நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்போ நடத்தி காட்டியிருக்காங்க ஜனனி. இந்த பக்கம் அறிவுக்கரசியோட ஆட்டமும் அடங்கிருச்சு. அறிவுக்கரசியோட திமிரு எப்படா அடங்கும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க அறிவுக்கரசி. ஒரே செகண்டில் எல்லாமே தலைகீழாக மாறி போச்சு. எல்லாமே அவங்களுக்கு எதிராக மாறினது நினைக்கும் போது அப்படியே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இதுதான் ஒரு நேரமா? யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இப்போ அறிவுக்கரசிக்கு எதிராக குணசேகர், முல்லை, கரிகாலன், போட்டோகிராஃபர், திருமண மண்டபத்தில் இருக்கிற வேலையாட்கள் இத்தனை பேரும் அறிவுக்கரசிக்கு எதிராக திரும்பிட்டாங்க. யாராவது ஒருத்தராவது தன் பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஆவலோட அறிவுக்கரசி ஓடி ஓடி கெஞ்சினதை பார்க்கும்போது பரிதாபமாக இருந்தது. இருந்தாலும் தன் தங்கச்சிக்கு கல்யாணத்தை நடத்த முடியலையேங்கிற ஏக்கத்திலையும் கதறலையும் அவங்க மேக்கப் எல்லாம் கலைஞ்சு கண்ணீர் விட்டு கதறி அப்பாவியா பதறி போய் துடிச்சு துடிச்சு அழுகுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஜனனி, ஜீவானந்தம், பார்கவி இவங்க எல்லாத்தையும் எப்படி எல்லாம் உயிர் போகிற அளவுக்கு எவ்வளவு ஒரு சித்திரவதை பண்ணினாங்க, எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. அந்த புலிகேசி வச்சு எப்படி ஓட ஓட விரட்டுனாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு சாதாரண விஷயம்தான். அறிவுக்கரசி பட்டது தேவைதான், தேவையான தண்டனையை அனுபவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இதெல்லாம் பத்தாது அவங்க செஞ்ச காரியத்துக்கு. தான் தங்கச்சி மேலே வச்சிருந்த கண்ணுமணி தெரியாத பாசத்தினால எவ்வளோ பெரிய பாவத்தையும் அநியாயத்தையும் துரோகத்தையும் பண்ணினாங்க. எல்லாமே சுக்குநூறாக உடைச்சிட்டாங்களே. இப்போ கதிரையும் காட்டி கொடுத்துட்டாங்க, குணசேகரனையும் காட்டி கொடுத்துட்டாங்க. ஏழை மடியில் கட்டிக்கிட்டு சுத்துனா அதனோட வேலைத்தனத்தை காட்டத்தானே செய்யும். அதே மாதிரி குணசேகரன் அறிவுக்கரசியை கூடவே வச்சுக்கிட்டு இப்போ குடும்பத்தை என்ன ஆட்டி ஆட்டி படைச்சாரு. இப்போ தேல் கொட்டுனது இப்போ குணசேகருக்கு வலிக்குதா? வலிக்கணும், இன்னும் நல்லா வலிக்கணும். அறிவுக்கரசியை கூட சேர்த்துக்கிட்டு அந்த குடும்பத்தை என்னமா அந்த வீட்டு பெண்களை ஆட்டி பறிச்சாங்க. குணசேகர், கதிர் இவங்க எல்லாருமா ஈஸ்வரிக்கு பண்ணின துரோகத்துக்கு இப்படி அறிவுக்கரசி மாதிரி பெண்கள் தான் வந்து மாட்டுவாங்க. இவங்களையும் மாட்ட வைப்பாங்க. வசமா மாட்டிட்டாங்களா? அப்பவும் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக குணசேகரன், ஏய் யார் நீ? உனக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? உன் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? என் குடும்பத்துல உனக்கு சம்பந்தம் கேக்குதா? யார் வீட்டு பையனை யார் வீட்டு புள்ள கட்டுறது? ஒரு கொலகாரி உன் தங்கச்சியை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? அது நடக்காது. இங்க இருந்து கிளம்பு முதல்ல. சார், இவளை இழுத்துக்கிட்டு போங்கன்னு குணசேகரன் பல்ட்டி அடிக்கிறாரு பாருங்க. அறிவுக்கரசிக்கும் குணசேகரனை பத்தின சரியான செருப்பட்டி கிடைச்ச மாதிரி அப்படி திரும்பி பாக்குறாங்க. பாவி, நீ பண்ணின துரோகத்துக்கும் அநியாயத்துக்கும் நான் கூட நின்னேனே, அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு தண்டனையா இது? உன் புத்தியை காட்டிட்டியல்ல. ஆமா, இப்பவும் சொல்றேன், என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க தயவு செய்து. என் தங்கச்சி அன்புக்கரசி கழுத்துல தாலியை கட்ட சொல்லுங்க. நான் ஜெயில் தண்டனையை வேணாலும் ஏத்துக்கிறேன். நான் இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு போறேன்னு கெஞ்சறாங்க அறிவுக்கரசி. கால் உழந்து கதறாங்க. அப்படியே எட்டி உதச்சு தள்ளாத குறைய தள்ளி விடுறாங்க அறிவுக்கரசியை. அறிவுக்கரசி அந்த பக்கம் போய் விழுறாங்க. இவங்கிட்ட கெஞ்சறத விட இந்த தர்சன் கிட்ட கெஞ்சி பார்க்கலான்னு மறுபடியும் விடாமுயற்சியில தர்சன் கிட்ட போய் காலை பிடிச்சு கெஞ்சுறாங்க. தர்சா, என் தங்கச்சியை கைவிட்டுறாத, அவ கழுத்துல தாலியை கட்டுடா. உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் உங்க அப்பனுக்காக தான் நான் இப்படி ஒரு கொலையை பண்ணனேன்டா. என் தங்கச்சி நல்லா இருக்கணும், அதுக்காகத்தான் நான் இப்படி கெஞ்சுறேன் கேட்குறேன். தயவுசெய்து என் தங்கச்சியை ஏமாத்திடாத. அவனும் தெரியாத பச்சை மண்ணுடா. அவளுக்காகத்தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி எல்லாம் பண்ணினேன். நான் செஞ்சதையெல்லாம் மன்னிச்சுட்டு என் தங்கச்சியை ஏற்றுக்கொடான்னு கெஞ்சுறாங்க. அப்பதான் தர்சனுக்கு ஒரு புத்துயிர் வந்த மாதிரி அப்படி தைரியமா, திறமையா, துணிச்சலா, இதை பாரு, எனக்கு பிடிச்ச பொண்ணோட தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். எனக்கு பிடிச்சது பார்கவி மட்டும்தான். பார்கவி கழுத்துல தான் நான் தாலியை கட்டுவேன். என்னை யாராலும் தடுக்க முடியாது. நான் மேஜருங்கிறாங்க. இது பக்கம் பார்த்த குணசேகர், ஓ அந்த அளவுக்கு ஆயிட்டியா? இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த மண்டபத்துல கொலையும் விழுந்திருக்கு. இந்த இடத்துல கல்யாணம் நடக்கக்கூடாது. இன்னும் 10 நாள் கழிச்சு இதெல்லாம் அமர போட்டுட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம், எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்றாங்க குணசேகரன். அப்ப ஜனனி சொல்றாங்க, எப்படி கிளம்புறது? பார்கவிக்கும் தர்சனுக்கும் இந்த மேடையில இப்ப கல்யாணம் பண்றேன்னு பத்திரிக்கையும் அடிச்சாச்சு. அந்த பத்திரிக்கையை எடுத்து காட்டுங்கன்னு சொல்றாங்க. அந்த பத்திரிக்கை ஒன்று எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. அதை பார்த்ததும் அறிவுக்கரசியும் அப்புறம் பேயாட்டம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இல்ல, பார்கவிங்கிற பேர்ல இல்லையே, அன்புக்கரசிங்கிற பேர்ல தானே பத்திரிக்கை அடிச்சதுங்கிறாங்க. அந்த ஒரு பத்திரிக்கை மட்டும்தான் வித்தியாசமா அடிச்சது. மற்றதெல்லாம் பார்கவிக்கும் தர்சனுக்கும் தான் கல்யாணம்னு குணசேகரனே பல்ட்டி அடிச்சு பேசிட்டாரு. இது எதையுமே அன்புக்கரசினால நம்ப முடியல. இது எல்லாம் கனவா இல்ல நினைவா? எப்படியெல்லாம் சொல் பேச்சுக்கு ஆடுனாங்களே, எல்லாம் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருந்தவனால இப்ப இந்த பக்கம் திரும்பிட்டானுங்களே. கெவினை கொன்ன காரணத்தினால போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. இனிமே நான் தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சுட்டானே குணசேகர் இப்படி பல்ட்டி அடிச்சிட்டாரு. அது மட்டுமா, அவன் குடும்ப பொம்பளைங்களோட சேர்ந்துட்டானே. இப்ப பார்கவிக்கும் தர்சனுக்கும் கல்யாணம்னு வாய்க்கூசாம சொல்றானேன்னு அப்படி அறிவுக்கரசி பாக்குறாங்க பாருங்க ஒரு பார்வை. அடே அப்பா, இது யாராலும் நம்பவே முடியல. இந்த பக்கமாச்சி இது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, ஐயோ கடவுளே, என்னது இந்த மாதிரி எல்லாம் நடக்குதே? எல்லாமுக்கும் என் பையன் பேரெல்லாம் அடிபடுது. எவ்வளோ எங்கேயோ தொலைஞ்சிட்டு போறா. ஆனா என் பசங்க நல்லா இருந்தா போதும். என் பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்தா போதும். இந்த கல்யாணம் நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி, குணசேகர் மட்டும் மனசு விட்டுறக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல இருக்காங்க விஷாலாச்சி. இந்த பக்கம் கதிர் ஈஸ்வரியை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பிச்சது. இது எல்லாம் போட்டு இத்தனை பேர்த்து முன்னாடி உடைச்சிட்டாலே இந்த அறிவுக்கரசி. இப்ப அண்ணன் முன்னாடியே நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு அப்படியே கதிர் திருட்டு மொழி முழிச்சிட்டு
கரிகாலன் நினைக்கிறாரு, அடப்பாவிகளா, கரிஞ்சோற்றுக்கு இந்த குடும்பத்தோட ஒட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒருத்தனுக்கு ஒருத்தன் கறி எடுத்துருவானுங்க போல இருக்குதே. குணசேகர் தான் பெரிய தில்லாலங்கடி வேலை பாப்பான்னு பார்த்தா அவரையும் அடக்கறக்கு அறிவுக்கரசி வந்திருக்கா. அறிவுக்கரசியும் கதிரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பிளான போட்டிருக்காங்க. ஈஸ்வரி அக்காவை கொலருக்கு திட்டம் போட்டிருக்காங்களே. இதை வீடியோ ஆதாரமா எடுத்து வச்சு இப்ப அதை சாட்சியா கேட்கிறா. நல்ல வேலை முல்லை அதை அழிச்சிட்டான். முல்லை, அந்த வீடியோ ஆதாரத்தை எடுடா அப்படின்னு அறிவுக்கரசி போய் கேட்கும்போது முல்லை நிலை எதுவுமே பேச முடியல. இதை பாரு அறிவுக்கரசி, நம்ம எல்லாரும் தான் நம்ம தங்கச்சியை அவங்க வீட்டு பையனுக்கு கொடுக்கறதுன்னு ஆச்சு. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரே குடும்பமா இருக்கிறோம்ல, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த வீடியோ ஆதாரமெல்லாம் நமக்கு எதுக்கு இருந்தா பிரச்சனை ஆயிடுன்னு நினைச்சு நான் அதை அப்பவே அழிச்சிட்டேங்கிறாங்க. அட பாவிகளா, எல்லாருமே சேர்ந்து எனக்கு எதிராக திரும்பிட்டீங்களே, எனக்குன்னு இருந்த சாட்சியெல்லாம் அழிச்சிட்டீங்களே அப்படின்னு ஏமாலியே நிற்கிறாங்க அறிவுக்கரசி. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் சரி பார்க்குறவங்களையும் சரி எல்லாத்தையும் பதற வைக்கிற அளவுக்கு அத்தனை பேர்த்தோட வயிற்றுச்சலையும் கொட்டிக்கிட்ட அறிவுக்கரசி இப்போ நிம்மதி இல்லாமல் அப்படியே நிலகுலைஞ்சு நிற்கிறாங்க. எந்த ஆதாரத்தையும் எடுத்து காட்டி நம்மளால ஜெயிக்க முடியலையே, நம்ம நிரபராதின்னு நிரூபிக்க எந்த ஒரு வழியுமே இல்லையே அப்படின்னு அப்படியே சொடுங்கி போய் கிடக்குறாங்க அறிவுக்கரசி. இந்த பக்கம் பார்த்தா ஜனனி போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, இதை பாருங்க சார், தர்சன் பார்கவியை தான் விரும்பினா, பார்கவியும் தர்சனை தான் விரும்பினாங்க. ரெண்டு பேர்த்துக்கும் இதே நேரத்தில் இதே முகூர்த்தத்தில் கல்யாணத்தை பண்ணிடணும். இதை உங்கள் முன்னிலையில நீங்கள் நடத்தி கொடுங்க. ரெண்டு பேருமே மேஜர், ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பப்பட்டுட்டாங்க. ஆசைப்பட்ட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு கேட்குறாங்க ஜனனி. இதை கேட்ட இன்ஸ்பெக்டர், சரிம்மா, எங்கள் முன்னிலையில் நல்லபடியாக இந்த கல்யாணத்தை நடத்துங்க, நாங்களும் இருந்து பார்த்துட்டு போகிறோங்கிறாங்க. அப்போ அறிவுக்கரசியும் அரெஸ்ட் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தா போலீஸ் எல்லாரும் பாதுகாப்போட இப்போ ஜீவானந்தமும் கிட்ட இருக்காரு. ஆபத்தில் இருக்கும்போது இந்த நேரமும் கடந்து போகுமா அப்படின்னு ஒரு பாதாளத்தில் சிக்கி தவிச்சவங்களுக்கு இப்போ பளிச்சுன்னு வெளிச்சமா ஒரு நல்ல வாழ்க்கையும் எதிர்காலமும் அமைஞ்சதை நினைச்சு தர்ஷன் பார்கவி ரெண்டு பேர்த்தோட முகத்துலையும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுது. ரேணுகா நந்தினி ரெண்டு பேரும் வாசல்லையே காத்து கிடந்தவங்க இப்போ மனமேடையில் தைரியமா துணிச்சலா ஒரு உரிமையோட போய் நின்றுட்டு இருக்காங்க. கூடவே ஜனனியும் நிற்கிறாங்க. இப்போ கல்யாணம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அந்த பக்கமா குணசேகரை வர சொல்றாங்க, வாங்க நீங்களும் வந்து மகனையும் மருமகளையும் வாழ்த்துங்கிறாங்க. அவர் கையில வச்சிருந்த ஆசீர்வாத பூக்களையும் அள்ளி வீசிட்டு, இவளுக்கு எல்லாரும் ஜெயிச்சுட்டாளுகளே, இதுக்கப்புறமா நம்ம இங்க நிக்க கூடாது, நம்ம மூஞ்சில கறி பூசிட்டாளுகன்னு நினைச்சுக்கிட்டு சொல்லி காட்டுறதுக்கு முன்னாடி கிளம்பிடலான்னு குணசேகர் அங்கிருந்து படன்னு இறங்கி கீழே வராங்க. அவங்களுக்கு பின்னாடியே உட்கார்ந்திருந்த கதிர் உட்கார்ந்திருந்த சேரை தூக்கி அந்த பக்கம் வீசிட்டு இந்த பக்கம் அறிவுக்கரசியா புழுவை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இந்த ஞானம் கதிர் குணசேகர் கரிகாலன் எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அறிவுக்கரசி, அட பாவிகளா, நல்ல நிலைமையில இருக்கும்போது நான் சொன்னா சரின்னு கேட்டுட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு தெருவில் கிடக்கிற நாயை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போறானுங்களே, டேய் நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு அப்படியே கோவத்தில் கொந்தளிச்சு உட்காந்துருக்காங்க அறிவுக்கரசி. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துருந்த அன்புக்கரசி, அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு எதிராக வந்திருக்கிறாளே இந்த பார்கவி, அவளை நான் சும்மா விட மாட்டேக்கா. என் கழுத்தில் விழ வேண்டிய தாலி இப்போ நான் வெறும் கழுத்தா நிற்கிறேன். இப்போ பார்கவி தர்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவள் சந்தோஷமா இருந்துருவான்னு நினைக்கிறியா? விட மாட்டேன்க்கா, எல்லாமுக்கும் நான் பழி வாங்கிட்டு உன்னை வந்து பார்க்குறேன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அறிவுக்கரசியை போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. போலீஸோடு போய்கிட்டு இருக்காங்க. அறிவுக்கரசி முல்லையும் இழுத்துக்கிட்டு போகிறாங்க. கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்ச சந்தோஷத்தில் இருக்கும்போது அப்போ அன்புக்கரசி போய் சாபம் முட்டுட்டு இருக்காங்க. கழுத்தில் கிடந்த மாலையை அப்படியே கலட்டி தர்ஷன் முகத்தில் வீசுகிறாங்க. டே உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா, எங்கள் அக்காவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு என்னை தனிமரமாக நிற்க வச்சிருக்கீங்கல்ல, யாரையும் விட மாட்டேன்டா அப்படின்னு கோபத்தில் ஆக்ரோஷமாக கத்தி பேசிட்டு போகிறாங்க அன்புக்கரசி. ஜீவானந்தம் பார்கவிக்கும் தர்ஷனையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இந்த பக்கமாக சரி எல்லாரும் வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அங்கே பார்த்தா ஜீவானந்தம் நான் போய் ஈஸ்வரியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. குணசேகர் ஞானம் கதிர் மூணு பேரும் மீனாட்சி அம்மன் படத்துக்கு முன்னாடி, அம்மா மீனாட்சி தாயே, இப்போ இந்த வீட்டு பொம்பளைக்கு முன்னாடி என்னை தலைகுனிய வச்சுட்டியே, என்னை தோக்கடிச்சிட்டியே, அவளுக்கு ஜெயிச்சிட்டாளுகளே, என்னால் நான் எப்படி நீ அவங்க மூஞ்சியை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி குணசேகர் ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஞானம் அண்ணன் போகிற நிலைமையை பார்த்து கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. கதறி எல்லாரும் முன்னாடியும் இந்த அறிவுக்கரசி என்னை குறைச்சி விட்டுட்டாலே, அண்ணன் முன்னாடி நான் எப்படி போய் நிற்பேன்? செச்ச ஈஸ்வரியா, நீ நான் கொலை பண்ண முயற்சி பண்ணினதெல்லாம் அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சேன்னு அவர் ஒரு பக்கம் வருத்தத்தோடு இருந்துகிட்டு இருக்காங்க. மறுபடி தர்ஷனியும் பார்கவியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. ஆரத்தி எடுக்கலான்னு சொல்லி தர்ஷினி தான் போய் அரைத்தட்டோட வரும்போது அப்போ பார்கவி சொல்றாங்க, இல்லை நான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன், இந்த வீட்டில இருந்து வெளியே போகும்போது எங்க அப்பா உயிரை விட்டுட்டார், அந்த நினைவுகளை என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. என்ன பார்கவி, என்ன இப்படி சொல்ற, இவ்வளவு தூரம் கஷ்டங்களையெல்லாம் தாண்டி வந்தாச்சு, நீ இந்த வீட்டு மருமக, நீ மறுபடி இந்த வீட்டில் தான் வாழணும் வான்னு கூப்பிடுறாங்க. ஜனனும் தர்ஷனும் இந்த வீட்டில் வாழ நினைச்சாலும் அவங்க அப்பா சும்மா விடமாட்டார். ஈஸ்வரி ஆண்டி எப்போ குணமாகி வராங்களோ அப்போ நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்கவி அவங்க வீட்டுக்கு கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ எல்லாருமா சமாதானம் பண்ணி, இல்லைம்மா நீ இப்படி போகக்கூடாது, மாலைங்கழுத்துமா வந்து நிற்கிறீங்க, உங்களுக்கு ஆரத்தி எடுத்து நாங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் மீனாட்சி அம்மன் சாமிக்கு முன்னாடி குத்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லி ஜனனி சமாதானப்படுத்துகிறாங்க.
பார்கவி அதுக்கு சமாதானமாகாம தவிக்கிறாங்க. பரவாயில்ல வா பார்கவி, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உன்னை அப்படியே விட்டுருவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்பவும் தயக்கத்தோட உள்ள வர்றாங்க பார்கவி. தர்ஷன் பார்கவி எடுக்கிற முடிவு என்னவா இருக்குன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.